தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆர்எஸ்எஸ் இடம் வாங்கி குடித்தது யார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். ஆர்எஸ்எஸ், இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய மூளை. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைதான் பாஜக. ஆர்எஸ்எஸ் வேறு, பாஜக வேறு அல்ல. ஆர்எஸ்எஸ் மறு உருவம் தான் இந்த பாஜக. பாஜகவை இயக்குவதே ஆர்எஸ்எஸ் தான் என்று சொல்ல வேண்டும். ஆனா இந்த ஆர்எஸ்எஸ் வாங்கி குடித்தது யார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற ஆரம்பிச்சது 1998 தான். ஜெயலலிதா அம்மா முதல் முறையா தமிழக பாஜகவுக்கு 5 தொகுதிகள் கொடுத்து பாராளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுல 3 சீட்டு ஜெயிச்சாங்க. 1999 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில பாஜக இருந்துச்சு. 5 சீட்டு கொடுத்தாங்க. 4 சீட்டு பாஜக ஜெயிச்சிச்சு. ஆனா இந்த 2 பாராளுமன்ற தேர்தலில் இந்த பாஜக கூட்டணியில இடம்பெற்றிருந்த கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக, பாஜக, மதிமுக, பாமக, இந்த 4 கட்சிகள். 99 திமுக, மதிமுக, பாஜக, பாமக. ஆக இந்த பாஜக அங்கம் வகித்த கட்சியில திமுகவும் இருந்துச்சு, மதிமுகவும் இருந்துச்சு, பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்துச்சு. 2001 நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக 21 தொகுதிகள் வழங்குச்சு. அந்த திமுக பாஜக கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி 8 தொகுதிகளில் போட்டியிடுச்சு. மங்களூர் தொகுதியில போட்டியிட்ட திருமாவளவனுக்கு ஆதரவா வாஜ்பாய், அத்வானி, சுஷ்மா சுவராஜ் பிரச்சாரம் பண்ணாங்க. காரைக்குடியில போட்டியிட்ட ராஜாவுக்கு ஆதரவா திருமாவளவன் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற பாஜக, விடுதலை சிறுத்தை கட்சி, திமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றினர். திருமாவளவன் போட்டியிட்ட தொகுதியில பாஜக தொண்டர்கள் முழுமையாக வேலை பார்த்தனர். ராஜா போட்டியிட்ட தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் முழுமையாக இறங்கி வேலை பார்த்தனர். இதுதான் உண்மை. பாஜக போட்டியிட்ட 21 தொகுதியிலையும் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் இணைந்து வேலை பார்த்தனர். அதுதான் உண்மை. ஆக பாஜக வெற்றி பெறணும் அப்படின்ட்டு திருமாவளவன் வேலை பார்த்தாப்புல திமுக வேலை பார்த்தாங்க. திருமாவளவன் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு பாஜக திமுக வேலை பார்த்துச்சு. திமுக வெற்றி பெறணும்ட்டு திருமாவளவனும் பாஜகவும் இணைஞ்சு வேலை பார்த்தாங்க. ஆனா இந்த பாஜகவோட கூட்டணி வச்சது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1992 பிறகுதான். 92 பாபர் மசூதியை இடிக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய ஒரு மனவேதனையை சம்பாதிக்குது பாஜக. சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. பாபர் மசூதி இடிச்ச பிறகுதான் அந்த பாஜகவோடு இந்த விடுதலை சிறுத்தை கட்சியும் திமுகவும் கூட்டணி வச்சாங்க. இதை இஸ்லாமியர்களும் சிறுபான்மை மக்களும் புரிஞ்சுக்கணும். 1992 பாஜக ஒரு மதவாத கட்சி அப்படின்னு முடிவாயிருச்சு. அந்த மதவாத கட்சின்னு தெரிஞ்சுதானே திருமாவளவனும் திமுகவும் கூட்டணி வச்சாங்க. அப்ப பாஜகவோட கூட்டணி வைக்கும் போது திருமாவளவனுக்கு தெரியாதா, திமுகவுக்கு தெரியாதா பாஜக மதவாத கட்சி அப்படின்ட்டு? அன்னைக்கு அரசியல் சுயலாபத்துக்காக வேண்டி திருமாவளவனும் திமுகவும் கூட்டணி வச்சாங்க. கேட்டா பாகிஸ்தானிடம் இருந்து இந்தியாவை பாதுகாக்கணும், இப்ப இருக்கிற சூழ்நிலை நம்ம பாஜகவுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி திமுகவும் திருமாவளவனும் இணைஞ்சு பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா காலச்சக்கரம் சுழன்றது. தமிழ்நாட்டுல இப்ப பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கறதுனால இப்ப யார் எடுத்தாலும் பாஜகவுடைய பி டீம் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. அறிவாலயத்துல போய் எவன் கக்கூஸ் கழுவ மறுக்கிறானோ, அறிவாலயத்துல வாசல்ல போய் எவன் காத்து கிடக்க மறுக்கிறானோ, அறிவாலயத்துல போய் வாட்ச்மேன் வேலை பார்க்க மறுக்கிறானோ, அவனை பூரா இந்த திருமாவளவனும் திமுகவும் பாஜகவுடைய பி டீம் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் வாங்கி குடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா இதே விடுதலை சிறுத்தை கட்சி, திமுக, மதிமுக, இவங்க தான் பாஜகவோட கூட்டணி வச்சு சுயலாபம் அடைஞ்சவங்க, அரசியல் லாபம் அடைஞ்சவங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே மடைமாற்றி திருப்புறாங்க. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை சீமான், ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை சீமான் அப்படின்ட்டு. ஏன்னா
நடுநிலையினர் வாக்குகள் யாரும் சீமானுக்கு போயிடக்கூடாது, சிறுபான்மையினர் வாக்குகள் யாரும் சீமானுக்கு ஓட்டு போட்டக்கூடாது. அதுக்காக வேண்டி சீமானை வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை, ஆர்எஸ்எஸ் பினாமி, பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருமாவளவனையும் திமுகவையும் மதிமுகவையும் தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். இவங்க அரசியலுக்காக வேண்டி யாரை வேணாலும் பழி சுமத்துவாங்க. நரிய பரியாக்குவாங்க, பரிய நரியாக்குவாங்க, ஆம்பளைய பொம்பளை ஆக்குவாங்க, பொம்பளைய ஆம்பளை ஆக்குவாங்க. அதுதான் உண்மை. ஆனா ஆர்எஸ்எஸ் ஓடு கூட்டணி வைத்தது இதே திமுக, திருமாவளவன், மதிமுக. இது எல்லாத்துக்கும் தெரியும்.